சூரியன் மறைந்திருக்கலாம், இலை உதிர்ந்திருக்கலாம், விசில் வென்றிருக்கலாம், கழகங்கள் தோற்றிருக்கலாம். ஆனால் மாநில கட்சிகளே மக்களின் விருப்பம் என்பதை உரக்கச் சொல்லியிருக்கிறது தமிழக தேர்தல். உலக தமிழ் சொந்தங்களே, இது சிங்கப்பூரின் ஒரே தமிழ் நாளிதழான தமிழ் முரசு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. 85 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு என்ற வியப்புடன் தொடங்கிய தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடக்கம் முதல் முடிவு வரை வியப்புக்கு பஞ்சமில்லாமல் விறுவிறுப்பாகவே சென்று கொண்டிருந்தது. இன்னும் சென்று கொண்டிருக்கிறது. என்னென்ன தெரியுமா? 108 தொகுதிகளில் வென்றாலும் தாவேகாவால் தனிப்பெரும்பான்மை பெற இயலவில்லை. திமுக 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் அதன் தலைவர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றாலும் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதால் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை இபிஎஸ் அவர்களால் தொடர முடியவில்லை. 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தினாலும் நாம் தமிழர் கட்சியால் ஒன்றில் கூட வைப்புத் தொகையை பெற இயலவில்லை. அதற்கு அப்படியே மாறாக தாவேகா நிறுத்திய 233 வேட்பாளர்களும் எடப்பாடியில் தாவேகா ஆதரவு பெற்ற சுயேச்சையும் தங்களது வைப்புத் தொகையை மீட்டுள்ளனர். இதை என்னவென்று சொல்ல? விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு தனித்து களமிறங்கிய போது 234 தொகுதிகளில் அவர் நிறுத்திய வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் வைப்புத் தொகையை இழந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டமன்ற வரலாற்றில் தற்போது முதன்முறை தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டுள்ளது. 2006இல் திமுக பெரும்பான்மை பெறாவிட்டாலும் கூட்டணியாக 163 இடங்களில் வென்றதால் தொங்கு சட்டமன்றம் ஏற்படாமல் அப்போது தவிர்க்கப்பட்டது. திமுக எதிர்க்கட்சியாக உருவெடுத்துள்ளதால் உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவராக அக்கட்சி நியமிக்கக்கூடும். அவ்வாறு நிகழ்ந்தால் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் திரை நட்சத்திரங்களாக இருப்பர். இதை வரலாறு என்று சொல்வதா அல்லது வியப்பு என்று வியப்பதா? 2008இல் தனது திரையுலக பயணத்தை விஜயின் குருவி பட தயாரிப்பிலிருந்து தொடங்கியவர் உதயநிதி ஸ்டாலின். இவை எல்லாம் அதிசயங்களாக இருப்பினும் எல்லாவற்றையும் மிஞ்சும் அளவுக்கு ஒரு அதிசயம் உண்டு. அது என்ன தெரியுமா? மேற்கு வங்கத்தில் நிகழ்த்தியது போல பாரதிய ஜனதா கட்சியால் எந்த ஓர் அதிசயத்தையும் தமிழகத்தில் ஏற்படுத்தவே முடியவில்லை. மம்தாவிடமிருந்து மேற்கு வங்கத்தை பறித்த பாஜக அங்கு ஆட்சியமைக்க இருக்கிறது. 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு மத்தியில் ஆட்சி புரியும் கட்சியே மாநிலத்திலும் ஆளும் நிலை மேற்கு வங்கத்தில் உருவாகியுள்ளது. ஆனால் 60 ஆண்டுகளுக்கு மேல் காங்கிரசும் பாஜகவும் எவ்வளவோ முயன்றும் அப்படிப்பட்ட மத்திய மாநில ஒரு கட்சி ஆட்சியை தமிழகத்தில் இன்று வரை ஏற்படுத்த இயலவில்லை. என்ன மாறினாலும் மாநில கட்சிகள் மீதே தமிழ்நாட்டு மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் என்பது புதிய கட்சியான தாவேகாவுக்கு கிடைத்திருக்கும் வாக்குகள் நிரூபித்துள்ளன. அகில இந்திய கட்சிகளை தமிழக மக்கள் அந்நியமாக பார்க்கிறார்கள் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஓர் வரலாற்றை 60 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டிக்காத்து வருவது தமிழ்நாட்டு மக்களால் மட்டுமே முடியும். தமிழகத்தில் மட்டுமே அது சாத்தியம். இந்த தகவலுடன் தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான 118 அதிசய எண்ணை தாவேகா எட்டிப்பிடிக்குமா? யோசித்தவாறே இன்று நாம் விடைபெறுவோம். இந்த காணொளி செய்தி வடிவிலும் உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்திட தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை மற்றும் ஒரு தேர்தல் திருவிழாவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.